பாகவதத்தில் பிருத்து சக்கரவர்த்தி சொல்றார், நான் பக்தி பண்றேங்கிறது விஷயம் இல்லை, அந்த பக்தியை வளர்க்கறாப்புல சாதுக்கள் சங்கம் வேணும் நமக்கு. சாதுக்கள் சங்கம் 10% பக்தியை 20% பண்ணிடும், 50% பக்தியை 100% பண்ணிடும். சத்சங்கம் பக்தியை வர்த்தனம் பண்ணும், துசங்கம் இருக்கிறதையும் கெடுத்துட்டு போயிடும். அப்படிப்பட்ட மனுஷால் நம்ம கிட்டக்க வராமல் இருக்கணும்னா பகவான் காப்பாற்றணும். ஏன்னா அவளுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அவள் நம்ம கிட்ட வந்து சகஜமாக பேசிட்டு போயிடுவா. நமக்கும் அவள் ஏன் நம்ம கிட்டக்க வரான்னு தெரியாது. திருடன் கூட கத்தி எடுத்துன்னு வந்தால் குத்தத்தான் வரான்னு தெரியும். ஒரு சிங்கம் கூட வந்ததுன்னா மேலே பாயத்தான் வருதுன்னு தெரியும். இவாள்லாம் ஏண்டா வரானே தெரியாது நமக்கு. ஆனால் ஒன்றும் உங்ககிட்ட கொஞ்ச நஞ்ச சேர்த்து வச்சிருக்கிற பக்தியும் இல்லைன்னு ஊதி தள்ளிட்டு போயிடுவா இவாள்லாம். அப்படிப்பட்டவாளுடைய சங்கத்தை தவிர்க்கணும். நமக்கு அவளை அடையாளம் தெரியாது, ஆனால் பகவானுக்கு அடையாளம் தெரியும் இல்லையா? அதனால பகவான்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறார், அப்படிப்பட்டவாட்ட என்னை காப்பாத்திடுன்னு பிரார்த்திச்சுக்கிறார். இவள் பேசின பேச்சை ஒரு 5 நிமிஷம் காது கொடுத்து கேட்டதுக்கு ஒரு ராமாயணம் வந்து கொடுத்து பார்த்தேளா. நல்ல வேளை வந்தது, அது வேற விஷயம். நமக்கு ஒரு ராமாயண நவாகம் கிடைச்சது. இனி ராம வனவாசம்னு ஏற்பட்டாதான் இனிமேல் சுக்ரீவ பட்டாபிஷேகம், விபீஷண சரணாகதி, ஜட்டாயு மோட்சம்ங்கிற சரித்திரங்கள்லாம் ஆச்சரியம்தான். ஆனால் ஒரு க்ஷண நேர துசங்கம் எப்பேற்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிடுத்து. முள்ள பேச ஆரம்பிச்சா மந்தர சொல்றாள், டி கைகேயி, நான் சொல்றத காது கொடுத்து கேட்டையா? ஒம்புள்ளைக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லலை, கௌசல்ய பிள்ளைக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னேன். நாளைக்கு பட்டாபிஷேகம் நடக்கட்டும், எல்லாம் தலைகீழாக மாறி போயிடும். நாளைக்கு நீ தொடப்பத்தை எடுத்துட்டு கௌசல்யாந்தபுரத்தை பெருக்கணும், உன் பிள்ளைய நாட்டு பண்ணும் ராமாந்தபுரத்தை பெருக்கிட்டு போவா. அதுதான் நடக்க போகிறது. நான் ஏதோ பெருசாக கல்பனை பண்ணிட்டு இருந்தேன், பரதன் பட்டாபிஷேகம் பண்ணிட்டுருவான், கைகேயி ராஜமாதாவா போயிடுவா, நான் ராஜமாதாவுடைய தாசியா இருப்பேன்லாம் கல்பனை பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஜலத்தில் எழுதின எழுத்தாப்ப எடுத்து பற்றியோடி கைகேயி ஒம்பாடே திண்டாட்டா, அப்புறம் ஒன்னா ஆசிரியச்சிருக்கிற நான் எம்மாத்திரம் இப்படிலாம் பேச ஆரம்பிச்சா. கைகேயி முள்ள இவ என்னதான் சொல்றான்னு காது கொடுக்குறா. அப்பவே அதை கட் பண்ணி வெளியில போடின்னு அனுப்பிச்சு விடணும். யூ ஷுட் நாட் என்டர்டெயின் தோஸ் டாக்ஸ். இதெல்லாம் நன்னா இருக்குன்னு காது கொடுத்து கேட்பாலன்னு இதெல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கப்படாது. மந்திர பேச ஆரம்பிச்சா அதுக்காக தான் இப்பவே உன்னை ஜாகிரதப்படுத்துறதுக்காக வந்தேன். இப்போ ஒன்றும் கைமீறி போயிடலை. கைகேயி முள்ள இவளுடைய வழிக்கு வரா. கைகேயி கேட்குறா, மந்திர அப்படியே இருந்தா கூட நாளைக்கு பட்டாபிஷேகங்கிறது ஏற்பாடு ஆயிடுத்தே, இப்போ எப்படி அதை மாத்துறது? அப்படி வா வழிக்கு. எல்லாம் முன்னேற்பாடோட தான் வந்திருக்கேன் நான். உனக்கே மறந்து போயிடுத்த அஷடு, எனக்கு ஞாபகம் இருக்கு. முன்பு தேவாசுர யுத்தத்தில் உங்கள் ஆத்துக்காரர் உனக்கு 2 வரம் கொடுத்துருந்தாரு, ஞாபகம் இருக்கா? அதை மெனக்கெட்டுண்டு வந்து இவகிட்டக்க சொல்லலேன்னு இப்போ என்ன அதை இவன் ஞாபகப்படுத்துறா பார்த்தேளா? சம்பராசுர யுத்தம்னு ஒரு யுத்தம் நடந்தது. அதில் தேவாளுக்கு சகாயம் பண்ணுறதுக்காக தசரதர் போனார். அவ்வளோ பராக்கிரமசாலி தசரதர். தேவாளுக்கு அசுராளோட யுத்தம் பண்ணுறதே தேவாளுக்கு சகாயம் பண்ணுறதுக்காக போனார். அப்போ சாரத்தியம் பண்ணினவள் கைகேயி. அவ்வளோ ஒன்றுனா சாரத்தியம் பண்ணுவலாம். அவள் சாரத்தியம் பண்ண அழகுல யுத்தம் ஜெயிச்சுடுத்து. தசரதருடைய யுத்தத்தில் அந்த பங்கு பெரும் பங்கு. தேவாள் ஜெயிச்சதுக்கு அவர் பெரிய காரணம். அதுக்கு காரணம் இவ சாரத்தியம் பண்ண அழகு. உடனே கைகேயை பார்த்து சொன்னால், உன்னிடத்துல நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன் அம்மா, உனக்கு 2 வரங்கள் கொடுக்குறேன், என்ன வேணுமோ கேட்டுக்கோன்னு. கைகேயி பூரிச்சிருந்தா அந்த சமயத்தில் அவளுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. அப்போ அவள் சொன்னா, எனக்கு எப்போ வேணுமோ நான் கேட்டுக்கிறேன்னா. அதை இப்போ ஞாபகப்படுத்துகிறா இவள். ஒரு வரத்தால ஒன் பிள்ளை பட்டம் கட்டிக்கணும், இன்னொரு வரத்தால ராமன் ஒரு தீர்க்க கால வனவாசம் பண்ணணும். ஒரு 14ன்னு வச்சுக்கோ. ஏன்னா ரொம்ப காலம் ராமன் இல்லாமல் இருந்தால் தான் பரதனால பூர்ணமாக ராஜ்யத்தை அனுபவிக்க முடியும். இப்போ ராமர் வந்துவிட்டார்னா உடனே பரதனுக்கு ராஜ்யத்தை ஒப்படைக்கிற மாதிரி ஆகிடும். அப்படிலாம் அவன் சீக்கிரம்லாம் வரப்படாது. ஒரு 14 வருஷம்னு கேட்டுக்கோ.